தமிழக அரசு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து எல்லா குடும்பத்திலயும், அதாவது எல்லார் வீட்லயும் வந்து எங்களோட ஒரு நலத்திட்டமாவது போய் சேர்ந்திருக்கு. ஒண்ணு இல்ல சில வீடுகள்ல நிறையவும் நலத்திட்டங்கள் போயிருக்கு. ஒண்ணுக்கு மேற்பட்ட நலத்திட்டங்கள் போய் அடைஞ்சிருக்கு அப்படின்னு. நம்ம என்ன சொல்றோம்னா, நலத்திட்டங்கள் போன மாதிரியே ஒவ்வொரு வீட்லயும் சாராயமும் போயிருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் பள்ளி படிக்கிற வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கஞ்சா மாதிரியான போதைப் பொருளும் போயிருக்கு. அப்ப அதுக்கு இந்த தமிழக அரசு என்ன சொல்லுது? அதை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியுமே பண்ணாத தமிழக அரசு பண்ணல. போன 2021 தேர்தல் அறிக்கையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, படிப்படியா நாங்க இந்த டாஸ்மாக் கடைகளை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதை ஒட்டிதான் கனிமொழி எம்பி வந்து போன எலெக்ஷன்ல வந்து கேம்பெயின் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து இந்த டாஸ்மாக்ல வந்து படிப்படியா நாங்க குறைப்போம் இந்த கடைகள்ன்ட்டு. அதை சொன்னதோட சரி. இன்னைக்கு அதை பத்தின ஒண்ணுமே அதை பத்தி பேசாதது மட்டும் இல்ல, அதிகமா ஒரு தெருவுக்கு 2 கடை இருந்தது போய் இப்ப 4 கடையை வந்து திமுக அரசு வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதிக லாபத்துலதான் வந்துட்டு நீங்க குறியா இருந்தீங்களே தவிர, இந்த மக்களுடைய நலவாழ்வு பத்தியோ இல்ல இந்த குடும்பங்களுடைய நல்வாழ்வு பத்தியோ ஒரு துளி கூட உங்களுக்கு அக்கறை இல்லைன்றதுதான் இதுல காமிக்குது. இதுல வந்து எப்படி வந்து மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழக அரசு வந்து பல நலத்திட்டங்களை வந்து நாங்க வந்து ஒவ்வொரு வீடா போய் சேர்த்திருக்கோம். இப்ப வந்து அந்த மகளிர் உரிமை தொகை வந்து நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஒரு 1000 ரூபாய் வந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த குடும்பத்துல இருந்து சாராயத்துக்காக ஒரு 3000 ரூபாய் இல்ல 4000 ரூபாய் வெளியில வரும். அது அந்த குடும்பத்துக்கானது, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்கானது, அந்த மனைவியோடைய இல்ல அந்த துணைவியோடைய அந்த பாதுகாப்புக்கான பணம் அது.